ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸோ ஹாப்பி. வாங்க இன்றைக்கி மேகி மசாலா வச்சு ஈஸியாக பாஸ்தா எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல அடுப்பத்தை வச்சு அதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்திக்கோங்க. நீங்கள் கடலெண்ணெய் சேர்த்திக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் ரீஃபண்ட் ஆயில் தான் இன்றைக்கி சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடேறினதும் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வேறு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எதுவுமே நம்ம எதுவுமே வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. இந்த 1-3 மசாலா மட்டும்தான் வச்சு ஆட் பண்ண போகிறோம். இது கூட கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக நான் வீட்டில் இருந்த காய்கறி மட்டும்தான் சேர்த்திருக்கேன். என்கிட்ட குடமிளகாய் மட்டும்தான் இருந்தது, அதனால் சிவப்பு கலரும் பச்சை கலர் குடமிளகாவும் சேர்த்திருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா ஆப்ஷனல் தான், வேணாண்ணா இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதங்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. லைட்டாக ஒரு 10 செகண்ட் போல் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக நடுவில் கேப் விட்டுட்டு இப்போ முட்டையை வந்து நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் நான் இந்த 150 கிராம் நான் பாஸ்தா எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 முட்டையை சேர்த்து அதுக்காக 2 முட்டையை சேர்த்திக்க போகிறேன். ஒன்றும் இல்லைங்க, பாஸ்தா வந்து சுட தண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த பாஸ்தாவை சேர்த்தி ஒரு ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்து வடிகட்டி பச்சை தண்ணி ஊற்றி ஆற வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த முட்டையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. எல்லாம் நல்லா கலந்து வரட்டும். அடி பிடிக்காத மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. ஓரளவுக்கு ஒரு 10 செகண்ட் போல் பாருங்கள், இந்த அளவுக்கு அதிகம் இருந்தால் போதும். இப்போ நம்ம வேக எடுத்து வச்சுருக்கிற இந்த சங்கு பாஸ்தா தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். நிறைய டிசைன் வருது இதில், நான் வந்து இன்றைக்கி சங்கு தான் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட இந்த 1-3 மசாலா பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன். மேகி மசாலா 5 ரூபா பேக்கெட் தாங்க இது. இது போதும் இந்த 150 கிராம் பாஸ்தாவுக்கு. இப்போ இதை அப்படியே பேக்கெட்டை அப்படியே ஃபுல்லாக கொட்டிடலாம். இதிலே காரம், உப்பு, புளிப்பு எல்லாமே இருக்கும். அதனால் நீங்கள் உப்பு வந்து பாஸ்தா வேக வைக்கும் போது சும்மா ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்திக்கோங்க போதும், இல்லைனா வேணான்னு தேவையில்லை விட்டுருங்க. இதில் ஏன்னா உப்பு எல்லாமே இருக்கும், நம்மளுக்கு எல்லா டேஸ்ட்டுக்கும் இருக்கும். காரம் பத்தலைன்னா நீங்கள் காரம் கூட சேர்த்திக்கலாம். நான் இந்த மசாலா கூட வேறு காரம்லாம் எதுவுமே சேர்த்தலை. சேர்த்துட்டு நான் வந்து டொமேட்டோ கெச்சப் சேர்த்துறேன். தக்காளி சேர்த்தலை, அதனால் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்திக்கலாம், என்ன ஸ்கிப் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதனால் கொஞ்சம் பைண்டிங் கொடுக்குன்றதுக்காக நான் அதை ஒரு 3 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன், அவ்வளோதாங்க. இது நல்லா கலந்து விட்டுருங்க. சேர்த்துட்டு அவ்வளோதாங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். டொமேட்டோ கெச்சப் சேர்த்துனா இந்த கலரில் வரும், அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஈஸியாக 2 முட்டை, ஒரு 150 கிராம் பாஸ்தா இருந்துச்சுன்னா வீட்டில் இருக்கிற முட்டையை வச்சு நம்ம 5 ரூபா பேக்கெட் மசாலா மேகி மசாலா வாங்கிட்டு வந்து ஈஸியாக டக்குன்னு பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செஞ்சு கொடுத்துடலாம். சட்டுன்னு 10 நிமிஷத்தில் வேலை முடியக்கூடியது, அவ்வளோதாங்க. இது ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாங்க. சட்டுன்னு ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.